இந்த கரும்பை நாங்க பொங்கலுக்கு வெட்டலான்னு இருந்தோம். இப்படி ஆயிடுச்சு. இதை பார்க்கதான் எனக்கு ஆசையா இருக்கு. திராட்சை காய்ச்சிருக்கான்னு பார்த்துட்டே இருப்போம். அப்பெல்லாம் ஒரு கொத்து கூட இல்ல, ஒரு பழமா அங்கங்க இருந்துச்சு. இப்ப நாங்க ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை, அங்கங்க கொத்து கொத்தா இருக்குது. நாங்க இப்ப வந்ததே கரும்பு வந்துட்டு ரொம்ப கணுலாம் விட்டுடுச்சா, அதை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலாமா என்னன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இங்க கொல்லைக்கு வந்தோம். ஆனா இந்த திராட்சையை பார்த்ததும் அப்படியே மயங்கிட்டேன். ஏன்னா ஒண்ணு கொத்து கொத்தா இருக்கு. ஒரு கொத்தானே போனாட்டி வச்சிருந்துச்சு. ஒரு கொத்து தான் வச்சிருந்தது, அதான் அங்க வச்சிருந்துச்சு. இப்ப ஏகத்துக்கு கொத்தா வச்சிருக்கு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுல கரும்பு அறுவடை பண்ணலான்னு வந்தா திராட்சை கொத்து அவ்வளோ இருக்கு பாருங்க. ஆசையா இருக்கு. ஒன்னொன்னுல அவ்வளவு பழம் இருக்கு. முரட்டை கொத்துங்க அப்படியே நல்லா இருக்கு. இந்த பக்கமா இடா செமையா இருக்கு. ஆனா விஜய் மட்டும் சொல்லிட்டு இருந்தான், அந்த கட்டை வந்து நல்லா பெருசா நல்லா முத்தி போகணும், அப்பதான் வந்து பழம் வந்து நல்லா காய்க்கும், திராட்சை நல்லா கொடி போய் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும்னு. ஆனா நம்பவே இல்லை. இப்ப இலையெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் நல்லா நிறைய அங்கங்க வச்சிருக்கு. ஒரு கொத்து அங்கங்க இருக்குன்னு பார்த்தா ஏகத்துக்கு கொத்து வச்சுட்டு, சரி அது இருக்கட்டும், நம்ம வந்ததே வந்துட்டு கரும்பை வெட்டலானே. என்ன பத்தியா கொத்து எப்படி இருக்குன்னு? நிவி திராட்சை கொத்த பாத்தியா? நிவி குட்டி, ஓய் திராட்சை பாருங்க. இரு கிட்டக்க காமிப்போம் அவன் என்ன பண்றான்னு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அவனுக்கு இந்த மஞ்சள் கலர் தான் விசிபிளா நல்லா தெரியுது போல இருக்கு, அதை பிடிச்சிட்டா. சரி நம்ம வந்ததே வந்துட்டு இந்த கரும்பு வந்து கணு அடிக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் மரம் மாதிரி சைடுல எல்லாம் கிளை விட்டு போயிட்டு இருக்குது கரும்பு. இங்க பாருங்க, எல்லாரும் பொங்கலுக்கு தான் கரும்பு வெட்டுவாங்க, நாங்க தீபாவளிக்கே கரும்பு வெட்டுறோம். ஆமா, ஏன்னா இன்னும் 2 மாசம் இருக்கு பொங்கலுக்கு. 2 மாசமா? ஆமா 2 மாசம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 1 பொங்கல். ஆமா பிச்சுட்டான் பத்தியா? அதுல இங்க பாருங்க இவ்வளோ பெரிய கணு போயிட்டு இருக்குதா. அதனாலதான் வந்துட்டு இந்த ஒரு கரும்பை மட்டும் வெட்டி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், இனிப்பா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு சைடுல அடிக்குது பாருங்க, ஏதோ கிளையா வந்துட்டு இருக்கு. இப்படியே விட்டோம்னா அதுவே ஒரு பெரிய மரம் மாதிரி சைடுல படுத்துரும் போல இருக்கு. வேற ஒரு கரும்பு தான் நாங்க வேலை பார்க்க போயிருக்கோம். அந்த கரும்புலாம் இது மாதிரி வந்தது இல்ல. நார்மலா இந்த ஜூஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, கரும்பு ஜூஸு, அதுலலாம் ஆலக்கரும்பு, அதுலலாம் இப்படி வந்து நான் பார்த்ததே இல்லை. வேலைக்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் வெட்டுவோம், அதுலலாம் இப்படி வந்தது இல்லை. இதுலதான் இப்படி வந்திருக்கு. மாமா இந்த களியை வெட்டுங்க. அடியில வெட்டி துளுத்துரும். கீழேயே எவ்வளவு வந்துட்டு இருக்குது. பொங்கலுக்கு எப்படியும் நமக்கு ஒரு 5 கரும்பு 6 கரும்பு கிடைச்சிடும். ஆமா சீது, பக்கத்துல பத்தியா அத்திப்பழம் வைக்க ஆரம்பிச்சிட்டு. வைக்கிட்டோம் இப்பதான் கிளம்புறாரு, கிளம்பட்டும். ஒரு பழம் வச்சிருக்கு. நம்ம ஆசையா இருந்தோம்ல சீத்து, ஏன் பொங்கலுக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டா இருப்போம்டா, எல்லாரும் மாதிரி இருக்க வேணாம். தீபாவளிக்கு கரும்பு இல்ல கரெக்டா வெட்டிருக்காங்க. சீத்து பக்காவா இருக்கு கரும்பு. எவ்வளவு பெருசா பத்தியா? இந்த கவ உடலனா கண்டிப்பா வெட்டிருக்க மாட்டோம். வெட்டவே மாட்டோம், வெட்ட சொல்லிட்டாங்க, அதனாலதான். இது அப்படியே முளைக்க வச்சிடலாம். முளைக்க வைக்கிற மாதிரி பீஸ் போடுங்க. ரொம்ப நீட்டு விட, ஒரு 1/2 இன்ச்சு போதும். தனித்தனியா நம்ம அதையும் முளைக்க வைப்போம், அது ஒரு கரும்பாகும்ல. ஆமா, அந்த கண்ணுகிட்ட மட்டும். சரி நம்ம ஆசையா இருந்தோம் பொங்கலுக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு நாங்க எந்த எருவும் போடல, அதுவா முளைச்சது. வினோ மட்டும் சொன்னா, இதுக்கு முழு காரணமே வினோதான். அப்பா இதை எடுத்து வை, இது முளைக்கும்னு எடுத்து ஊனி வச்சது. முளைச்சி இங்க பாருங்க இவ்வளோ கரும்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுலலாம் கரும்பு முளைக்குமா அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்லயும் கரும்பு முளைச்சிட்டு. விஷ்ணு பெருமாள் வாயில் வைத்து கடித்து விட்டார் முதல் கரும்பை, நீதான் சாப்பிடணும்னு இருந்திருக்குடா. ஃபர்ஸ்ட் அவன் தான் போனி பண்ணணும்னு இருந்திருக்கு. கரும்பு சாப்பிடுறாரு தங்கம். இனிக்குதா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்ப இனிக்குதுன்னு போல. எப்படி இருக்கு? சரி இனிப்பு. என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு கரும்பு நல்லா இருக்காடி. அவ்வளோ இனிக்குது. அவ்வளோ இனிப்பா இருக்கு. அவ்வளோதான் போஸ்ட் அடிச்சு விட்டுருமா?
இல்லடா கனு அடிக்குது. அதுக்கேண்டி பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற? என் தங்கச்சி தான் மண்டையில குத்தணும். அவ தான் சொன்னா கனு வந்துட்டுல கசக்க போது போ அப்படின்னா. செம இனிப்புல நிவி. வேணா வெட்ட வேணாம். வேணா சீத்து, இதுக்கு மேல வெட்ட வேணா வேணா சீத்து. வெட்ட மாட்டேன் நானு. நல்லா இருக்கு கண்ணு. எல்லாத்தையும் வெட்டணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் மன உளைச்சல் ஆயிடுவேன். நானே இதை வெட்டுறதுக்கே மன உளைச்சல்ல தான் இருக்கேன். அதுவும் நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன். அப்படியே டக்கு 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 டக்குன்னு வெட்டுவாங்கண்ணா, அது மாதிரி எனக்கு அறுவடை பண்ணணும்னு ஆசை. நிறைய அப்படியே நீட்டாக கரும்பு வச்சு அதை டக்கு டக்குன்னு வெட்டிட்டு போகணும். ஏன்னா இந்த கரும்பு மட்டும் தான் சீக்கிரமே வந்துட்டு உடச்சி சாப்பிட முடியும். இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குங்க. இன்னும் வந்து இந்த அது என்ன முறுக்கு பலகாரம்லாம் வந்து சுடவே இல்லை. தீபாவளி பலகாரமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் செய்யலான்னு இருக்கேன். பார்ப்போம், ஒன்று வேணா செய்வோம். கரும்பு சாப்பிடுவோம். செம டேஸ்டா இருக்குல்ல. அவனுக்கு எனக்கு கொஞ்சம் பீஸ் கொடு. இந்தா. ஏய் நீ உடச்சி குடுறி எனக்கு. எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நீ ஏன் சொல்லுவ பாரு. எப்படி இருக்கு? பொங்க கரும்பு மாதிரியே இருக்கா? ஒரு சில கரும்புல இனிப்பே இருக்காது தெரியுமா? ஒரு சில கரும்புல இனிப்பே அந்த அளவுக்கு இருக்காது. இனிப்பு கம்மியா இருக்குன்னு நம்ம முன்னாடியே வெட்டிட்டதுனால இனிப்பு இருக்காதோ என்னமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆமா இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கிறதுனால தான் வாயில வச்சிருக்க. இப்போ வெட்டினா பாத்தீங்களா கரும்பு, அதை வந்துட்டு இந்த கனு இருந்ததெல்லாம் அந்த முளைச்சி வந்ததெல்லாம் நம்ம எடுத்து நட்டு வைக்க போறோம். திரும்பவும் ஊனி வைக்க போறோம். அந்த 3த்தையும் வெட்ட போறது இல்லைங்க. 3ஆ எத்தனை இருக்கு? அதுல 2 முளைச்சிருக்கு சைடுல. பெருசா இருக்கு. ஆனா அதை வெட்ட போறது இல்லை. இப்ப இதுவே செம டேஸ்டா இருக்கு. இன்னும் 2 மாசம் தானே பொறுப்போம். ரொம்ப முத்தி போற மாதிரி சைடுல வந்தா மட்டும் வெட்டிக்கலாம். வெட்டலாமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு பயத்துல தான் வந்து ஒரே ஒரு கரும்பு மட்டும் வெட்டி பார்த்தேன். மற்றபடி எதுக்காகவும் இல்லை. இப்போ வெட்டலாமா, இப்படி கனு வந்துருச்சு, ஏதாவது திரும்ப இன்னும் 1 மாசம் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான்ட்டு காலையில ஃபோன் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் வெட்டினேன். இருந்தாலும் ஒரு பயம். கரும்பு சாகுபடி பண்றவங்களுக்கு தெரியும்ல, அவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த பக்கம் 2 வச்சிருக்கேன். இதோ மேலே கடுபடியா ஓடிட்டு இருக்கு போல. ஆமா, முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் பயந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிவி வந்துட்டு டக்குன்னு முழிச்சிட்டானா வச்சுங்களேன், அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே நிறைய பொருள் இருக்கா, அதை பார்த்துட்டு இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாங்கிறத நிறைவேற்றிருப்பான். முன்னாடி திவிக்கு பயந்தோம், இப்போ அவர் கொஞ்சம் பெருசாயிட்டாரா, அதனால அவரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நிவி வந்துட்டு தூங்க வச்சுட்டு நம்ம முறுக்கு புளியலாம் நைட்டுன்னு நினச்சேன். நிவி வந்து 9 மணிக்கே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் புளியறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணால் மழை வந்து கறந்து போயிட்டு, நீங்கள் நைட்டை புளிய வேணான்னு அந்த கரண்ட்டுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் காலையிலே புளிஞ்சிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டார் அவரு. இப்போ புளிய போகிறோம். இவர் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நைட்டு முழிச்சிட்டு இருந்தான். காலையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ சொல்கிறான், ஏம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறேன், ஏம்மா என்னை செய்ய வேணாங்கிற, நான் தூங்குறதுக்காம்மா வந்தேன் அப்படிங்கிறான். ஆபத்து நெருங்குது சொன்னது. தூங்கிக்கிட்டு இருக்கானு முடிச்சிட்டாங்க. இவனை வச்சுட்டு எப்படி சுட போகிறோமோ தெரியலையே. என்ன இப்பதான்டா உன்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு முறுக்கு சுட்டுலாம். நான் என்ன நினைச்சேன், சரி தூக்கிட்டு திரும்பவும் தொட்டியில போட்டா தூங்கிடுவான்னு நினைச்சிட்டு தூக்கிட்டேன். இத பார்த்துட்டு என்னமோ பண்றாங்கன்னு ஒரு முண்டிட்டு வந்துட்டான். திவி, நீ தம்பி கிட்ட கீழே விளையாட்டு காமிக்கணும். ஏன் நீ பேச போறியா, மாவு பேச போறியா? இல்ல இல்ல ஹெல்ப் பண்றியா? நீ இவன் கூட விளையாடுறது பெரிய ஹெல்ப். சரி இரு அதில் தான் புளியணும், உன் வாயால் இல்லை அங்கே. முறுக்கு மாவு கூட கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் எள்ளு, அது கூட தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உப்பு அப்போ தான் எல்லாத்து கூட மிங்கிள் ஆகும், இல்லைன்னா அங்கங்கே தங்கிடும் உப்பு. இது கூட கொஞ்சமாக நெய் போதும்ல. நெய் போடும்போது தான் அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கும். என்னன்னு தெரியல, இப்போலாம் டெய்லி வந்துட்டு நெய்யை தாங்க காலையிலே வந்து குடிக்கிறேன் சுடு தண்ணியில். இதுக்கு பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசையணும். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஏன்டி இது கூடயாடி தெரியாமல் இருக்கும்?
யாருக்கும் தெரியாதுல்ல சொல்லல, யாருக்காவது ஒரு சிலருக்கு தெரியாது இல்லையா? எனக்கு சத்தியமா தெரியாது. மேரேஜுக்கு முன்னாடிலாம் முறுக்கு மாவு எப்படி செய்யணும், அதுல என்னென்ன போடணுங்கிறதே எனக்கு தெரியாது. அத்தைக்குமே கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒன்று கற்றுப்பாங்க போல. ஆமா. ஸோ அது மாதிரி என்ன மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? இப்போ பார்க்குறவங்க இப்போ கூட கல்யாணம் ஆகிருக்கலாம், நியூ மேரிடாக இருக்கலாம், அவங்களுக்காக சொல்கிறப்பா. நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுக்குற? அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது எதுக்குன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க சீத்துக்கிட்ட. அந்த டம்ளர் ஃபுல்லாக இச்சிப்படாத தண்ணி. அது எதுக்குன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றி பலகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா? அது வந்து அந்த பலகாரம் வந்து எண்ணெய் குடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சிட்டோம்னா குடிக்காதான், அது ஐதீகம். யாரோ சொன்னாங்க பெரியவங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, அது இது உண்மையா என்னன்னு எனக்கே தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, நம்ம தான் பண்ணுறோமா இல்லை எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்களா? சொல்லுவாங்க நிறைய பேர், அப்படி வைக்கணும் அப்படின்னு. தண்ணி பக்கத்தில் இருந்தால் எண்ணெய் குடிக்காதான், அது தண்ணின்னு பலகாரம் ஏமாந்துருமா, எண்ணெயும் தண்ணின்னு நினச்சிட்டு. ஓ சாமி. அதுக்கு அந்த அச்சு இருந்துச்சுன்னா வச்சுங்க, அந்த முறுக்கு புளியறது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் புளிய மாட்டுறீங்க. அது மாதிரி தான் போடக்கூடாது. எங்கள் அம்மா மட்டும் சொல்லுவோம், உருண்டையை மட்டும் போட்டுறக்கூடாது, என்னைக்குமே புளிஞ்சு போடணும், இல்லை தட்டையாக அப்படி தேய்ச்சி விடணும். உருண்டையாக உருட்டி மாவை என்றைக்குமே எண்ணெயில் போட்டுறக்கூடாது. முறுக்கு மாவை மட்டும் வெடிச்சிடும். ஒரு தடவை வெடித்து அத்தை மூக்கில் தொட்டுடுச்சு. அவ்வளவு டேஞ்சரா? ஆமாம், உருண்டையாக போடக்கூடாது, இப்படி தட்டையாக தட்டி போடலாம். இப்படி எடுத்து நம்ம தட்டை, அது தட்டையாக போட்டால் ஒன்றும் பண்ணாது. அதே உருண்டையாக எடுத்து போட்டோன்னா வச்சுங்களேன், உள்ள மாவு வேகணுங்கிறதுக்காகவே என்னன்னு தெரியல, டப்பார்னு வெடிச்சிடும். வெடிக்கிறது நம்ம மேலே தெரிச்சிரும். எண்ணெயில் வந்துட்டு இந்த முறுக்கு மாவை அப்படி போட்டுறாதீங்க, உருண்டை பிடிச்சி மட்டும். அது ஆபத்து அவ்வளவும். சரி தாங்க, கோட் சுட்டா. ஐயோ, வேற யாரை பார்த்தும் பயம் இல்லை, ஆனால் உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு சிம்டம்ஸும் எனக்கு அடிவையெல்லாம் கலங்குது. உங்க அம்மா பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. எங்க சூடாயிடுச்சா போடலாமா, என்னாச்சு, அவங்க ஒண்ணு கேட்க, இவங்க போட்டுருவாங்களா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என்ன? ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை மூஞ்சில என்ன பட்டிருக்கிறதுனால அந்த ஒரு பயம் எனக்குள்ள வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் பண்றதா பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கும், என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான்ப்பா. எப்போ அந்த முறுக்கு மாவு புளிஞ்சு அந்த சட்டிக்கு போகும், அது எப்போ டப்பாவுக்கு வருங்கிறதே கவலையாக இருந்தது. இப்போ சட்டிக்கு போயிட்டு ஒரு வழியா நமக்கு முறுக்கு வந்துடும். ஆமாம், மழை வந்துட போகுது, வெடியெல்லாம் காயுது. நம்ம முறுக்கு சல்லடையாக தெரியுதுல்ல. ஆமாம், இப்படி சுட்டா மட்டும்தான் ஒன்று ஒன்றா அப்படியே பிரித்து சாப்பிட முடியும். நல்லா மொத்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அழகா டக்கு டக்குன்னு புட்டு புட்டு. ஆமாம், அத்தை வந்து ஒன்று மேலே ஒன்று நல்லா சுற்றி மாவை சீக்கிரம் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சிக்கு கோலத்தை ஒரே சரியாக விட்டுறது. அதனால தான் லைட்டாக கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, டபுள் இருக்கு, டபுள் லேயர் இருக்கு. ஆட்டம் காட்டிருப்பான் போருக்க. ஆட்டம் காட்டினானா நிவி? ஹாய் நிவி, இங்க பாரு, என்ன சொல்றோம் நான் தெரியுமா? முறுக்கு முறுக்கு சொல்றோம். எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? குலோப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு மாவை கொட்டிட்டு கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துப்போம். வாசனை தூக்கு செய்து உண்மையாவே. ஏலக்காயெல்லாம் போட்டிருக்காங்களே, அதோட ஸ்மெல்லு செமையாக இருக்குல்ல. உனக்கு வரலையா? என் மூக்கு சளி அடைச்சிருச்சா? மூக்கு அடைச்சிருக்கு. அவ்வளோதாங்க, மாவு பிரச்சனைச்சு. இதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியதான். இது 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே பாவு காய்ச்சிடுவோம்.
இது என்ன ஊறணுமா மாவு? ஆமாம் ஆ ஆமாம். லாஸ்ட்டு முறுக்கு. இந்த பக்கெட்டு ஃபுல்லா கரெக்டாக இருக்குது. அதுதான் பாரு, நீங்கள் பத்தாதுன்னு சொன்னீங்களே, ம் நான் கரெக்டாக எடுத்து அடுக்கிட்டேன்ல. ஏன்னா ஒன்றில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக எடுக்க போக கரெக்டாக இருக்கும். அது 3 4ன்னு வச்சுட்டோன்னா வச்சுங்களேன், பிரித்து அப்படியே கடந்துரும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்துட்டு குலாப் ஜாமா. ஆமாம், முறுக்கு எடுத்து வச்சுட்டா இந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்தது குலோப் ஜாமுன் போட வேண்டியதான். குலோப் ஜாமுன் போட்டுட்ருக்கேன். அப்படியே எண்ணெயில் அதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துருவோம். இவ்வளோ பெரிய போண்டா மாதிரியே இருக்கு சீட்டு. போண்டா மாதிரி உருட்டுனது யாரு? நான் தான். நான் சொன்னேன் குலோப் ஜாமுன்னா இவ்வளோ பெருசுக்கு தான் இருக்கணும், ரொம்ப பெருசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடையெல்லாம் வந்துட்டு பெருசு பெருசாக இருக்கடி, அதுக்கு என்ன அடி பண்ணுறது? அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காதுன்னா அதுக்குன்னு ஒரு மீடியம் சைஸ். இப்போ இதை வந்து ஜீரக பாவில் போட்டோன்னா வச்சுங்க, போண்டா தான், அசல் போண்டா தான். இதுக்கு காரணம் நான் தாங்க, சீத்து கிடையாது. நான் அழகா எவ்வளோ சின்னதாக உருட்டி வச்சுருந்தேன், அதையும் வந்து 2 பிடிச்சி பெருசாக்கிட்டான். வாவ், நான் சொன்னது மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்படி தான் சுடணுமான்னு சொல்லுங்க மறந்துடாம. அழகா இருக்குது. நான் சொல்றது ஒன்று புரியுதா? இதை ஜீரக பாவில் போட்டால் இன்னும் பெருசாகும். பரவாயில்லடி, நான் அப்படியே ஒன்று அப்படியே வச்சு அமுக்கிடும்டி வாய்க்குள்ள. நீ கேட்ட சைஸு இது இருக்கு பார்த்தியா? நீ கேட்டில பெருசாக இருக்கணும் அப்படின்னு, இது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பாவை அது மேலே ஊற்றிட்டோன்னா வச்சுங்களேன், குலோப் ஜாம் ரெடி. இது ஒரு 2 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போண்டா சைஸுக்கு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் உருட்டி வச்சிருக்காரு நம்ம சாரு. இந்த சைஸு அணுகுண்டு மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீரக பாவில் ஊறினதுக்கு அப்புறம் என்ன சைஸ் வரும்னு தெரியல. பத்தியா நீ உருட்டுனது? ஆனால் சேஃப் செமையாக இருக்கு இன்னும். அதான் சொல்கிறேன், அப்படியே ஒரு வாயில வச்சு அமுக்கலாம். ஆஹா, நதிவாளி வந்துச்சா? குலோப் ஜாமை இப்பயே சாப்பிடணும் போல இருக்கே. இருக்கும். அப்படியே இந்த பாவில் வந்துட்டு இந்த உருண்டைகள் ஊற வேண்டியதான். ஊறிடுச்சுன்னா நம்மளோட குலோப் ஜாம் இப்போயே ரெடி தான். ஊறுனா டேஸ்ட் இருக்கும் இனிப்பா. அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் இதுதான் பலகாரம்னு இல்லை, இன்னைக்கு தான் செய்ய முடிஞ்சது என்னால். ஆமாம், காலையிலேருந்து முறுக்கு சுடுறதுக்கே ஒரு வழி ஆயிட்டோம். திவியை நல்ல வேற திவி வச்சுட்டு இருந்தான். அதனால நாங்கள் அத்தை புளிய நான் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தூங்கிட்டு இருக்காரு சாரு. அதனால குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உருண்டை இது பண்ண கெட்டி உருண்டெல்லாம் செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் இல்லை. இப்போ அவன் எழுந்திரிச்சிடுவான், அதுக்குள்ளே நான் போயிட்டு சமைக்கணும். கொண்டக்கடலை குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதை வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் நாங்கள் ப்ளவுஸ் வாங்க வேற ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க, வாங்க ஈவினிங் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் வாங்கிட்டு அத்தையோட ப்ளவுஸை கொடுக்க போகணும். ஸோ இன்னும் இவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த விலாக் அவ்வளோதாங்க. நீங்கள் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வெடியை சேஃபாக பத்திரமா வெடிங்க. ஓகே, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாக பார்க்கலாம். பாய்.